வணக்கம். டிஎஸ்டிஎஸ் Private Limited Companies discussion, psychology department discussion, all department conference meeting, kingdom countries discussion, world leaders discussion, doctor class discussion, status discussion, question answers discussion. ஓகே, இன்ஃபர்மேஷன் ஓகே. ஒவ்வொரு கேள்விக்காக பதில் சொல்கிறேன். ஓகே, சரி. ஒரு ராஜாவை நான் சொல்கிற பொறுமையாக நிதானமாக கேட்டுக்குங்க. முதலாவது சில கொஸ்டின் ஆன்சருக்கு பதில் சொல்லிட்டு நம்ம அடுத்தது என்ன தோது அப்படின்றத நம்ம தோது பார்க்கலாம். ஓகே, அந்த வகையில் உதயநிதி ஸ்டாலின் கைது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யதார்த்த ரீதியாக இந்த அரசியல் அப்படின்றது நமக்கு தோதாகிறதுன்றது சிரமம். அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் கிங்டம் தான். ஓகே, இருந்தாலும் இந்த யூனிவர்சலாக இடத்துல விதிமுறைப்படி நான் ஒரு செக் தருவேன், அவ்வளோதான். மற்றபடி நீங்களே தான் தோது பார்த்துக்கணும். ஓகே, மற்றபடி உள்ளார்ந்த உளவியல் ரீதியான அகநிலையை பொறுத்த வரைக்கும் நியூட்டன் லாஸ்லாம் நீங்கள் படிக்கலாம். ஓகே, அது இல்லாமல் யதார்த்த ரீதியாக இவ்வளோதான். ஒருத்தர் பணக்காரங்களாக இருந்தாலும் ஓரளவுக்கு தான் கஞ்சத்தனம் இருக்கணும். ஓகே, எனக்கெல்லாம் அவங்க ஏதோ ஒரு கேஷ் கொடுத்துருந்தோ ஏதோ ஒரு வகையில் தோது செஞ்சுருந்தாலோ ஓரளவு எல்லாமே ஓரளவு தோதாக அமைச்சு கொடுத்துருக்கலாம். எனக்கு அவங்க எந்த வகையிலுமே தோதான வகையில் கேஷோ அல்லது நிறைய வகையில் தோதாக அமைச்சு தரல அப்படின்றது தான் யதார்த்தமான ஒரு விஷயமாக இருக்குது. ஓகே, அதனால் நான் மட்டும் என்ன பண்ணுவேன்? ஓகே, எனக்குமே 1008 பிரச்சனை இருக்குது. ஓகே, எனக்கு நானே எதிர்பார்க்கல. ஓகே, இருந்தாலும் என்னோடய ஆழ்ந்த வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, சரி. மற்றபடி அதெல்லாம் நீங்கள் தான் டீல் பண்ணணும், நான் என்ன பண்ணுறது? ஓகே, சரி. அடுத்த தகவல், யதார்த்த ரீதியாக இந்த உலகத்தில் பணம் சம்பாதிக்கிறதோ புகழ் சம்பாதிக்கிறதோ பெருமை சம்பாதிக்கிறதோ அல்லது அவார்டு வாங்குறதோ அப்படின்ற எல்லாத்தையும் விட நல்ல மனிதர்களை சம்பாதிக்கணும். ஓகே, அந்த வகையில் நான் ஏதோ ஒரு நல்ல விஷயமாக ஒரு வகையில் தோதாக அமைச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நிறையா உலக நாடுகளாகட்டும், நிறைய நல்ல நபர்களாகட்டும், அவங்க எல்லாருக்குமே நான் ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, அடுத்து என்னோடய நிலையை பொறுத்த வரைக்கும் கேஷ் அப்படின்றது நிறையாவே சம்பாரித்து அந்தந்த படிநிலைகளில் கடந்து போன ஒரு விஷயமாக இருக்குது. ஓகே, நீங்கள் பைபிளில் நல்லா படிச்சிங்கன்னா நிறையா படிநிலை இருக்குது. ஓகே, இப்போ நான் நிறைய சமீபமாகவே நிறையா மூவிஸ்லாம் புக் பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு உள்நிலை அனுபவம். ஓகே, அதனால் என்னுடைய பதத்தில் அந்த கேஷ் அப்படின்றத நான் கடந்து வந்ததுனால ஓகே, ஜஸ்ட் கேஷ். ஓகே, அதனால் யாருக்கு என்ன கேஷ் தேவை அப்படின்றத நான் ஓரளவு தோதான வகையில் அமைச்சு கொடுத்துருவேன். ஓகே, ஒரு வகையில் அது அவங்களுக்கும் பயன்படும், சில நேரத்தில் அது எனக்குமே அந்த கேஷ் பயன்படும். அதனால் யாருக்கு என்னென்ன தொகை அதை நான் வழங்குவேன். ஓகே, மற்றபடி யதார்த்த ரீதியாக நான் யாரையுமே துன்புறுத்தக்கூடாதுன்னு நினைப்பேன். ஓகே, ஏன் அப்படின்னா ஒரு பொருளாதாரம் அப்படின்ற ஒரு காசு அப்படின்ற ஒரு பதத்துக்காக ஏன் துன்பமான ஒரு வாழ்வியல் அமைச்சிக்கணும் அப்படின்றது ஒரு யதார்த்தமான ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் நிறையா நீங்கள் வல்லரசு நாடுகள்லாம் நிறையா உலக நாடுகள்லாம் போய் பாருங்களேன். இந்த இத்தாலி, அதுக்கப்புறம் ஜெர்மனியில் கூட சில பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சுவிட்சர்லாண்டு, இந்த ஸ்வீடன், அந்த அயர்லாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு நாடு இருக்குது. அதுக்கப்புறம் கிரீன்லாண்டில் கூட ஒரு சில பேர். ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த யூகே, அதுக்கப்புறம் கனடா, அதுக்கப்புறம் இந்த பிரேசில், அதுக்கப்புறம் இந்த அர்ஜென்டினா, அதுக்கப்புறம் போலாண்டு, ஒரு சில நாடுகள் இருக்குது. அந்த ஒரு சில நாடுகளில் ஒரு சில நபர்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த அடிப்படை வசதிக்காக போராடுறது, இந்த லோனு, அதுக்கப்புறம் இந்த கேஷு, இப்படியெல்லாம் கடந்து வாழ்வியலோட யதார்த்தமான ஒரு வாழ்வியலை வாழ்ந்துட்டுருக்காங்க. நல்ல ஒரு ஃபேமிலி, நல்லா படிக்கிறாங்க, நல்லா தொழில் பண்ணுறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஏதோ வேர்ல்டு கப் மேட்ச்லாம் பார்க்குறாங்க, ஒரு ஒரு கப்பலாகவும் சரி ஒரு டூர் போகிறாங்க, ஃபேமிலியாக தான் டூர் போகிறாங்க, நல்ல ஒரு லைஃப்பை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விதமாக வாழ்கிறாங்க. ஓகே, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்லாம் அனலைஸ் பண்ணுறப்போ அருமையாக இருக்குது. இந்த உலகமே பார்த்திங்கன்னா உண்மையிலுமே ஒரு நல்ல விதமான ஒரு உலகம் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஆனால் சில பேரோட வாழ்வியல் எப்பவுமே ஒரு போராட்டமாக தான் இருக்குது. ஓகே, அதெல்லாமே படிப்படி தான் தோது பார்க்கணும்.
ஓகே. சரி, அந்த வகையில் அடுத்த கொஸ்டின், ஷீல்டு செக்யூரிட்டி சர்வீஸ் சண்முகம் அவர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வாழ்க்கையில் கஷ்டம்னா என்னன்னே தெரியாத மாதிரி வளர்ந்தார். என்னுடைய வாழ்வியில் கஷ்டம் மட்டும்தான் நான் தெரிஞ்சு வளர்ந்தேன். ஓகே. அதனால் நான்லாம் உங்களை ஒரு எதிரியாக நினைக்கிறதும் கிடையாது. அதே சமயத்தில் உங்களெல்லாம் சேர்த்திக்கிறதுன்றது இடத்து லெவலையும் யூனிவர்சல் லெவலையும் பர்மிஷன் கொடுக்கறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் உங்கள் பொழப்பை நீங்கள் பாருங்கள், என் பொழப்பை நான் தான் பார்க்கணும். ஓகே. அடுத்த தகவல், எரர் டிஸ்கஷன். ஒவ்வொரு வினைக்கும் அந்த சமமான ஒரு எதிர்வினை உண்டு. ஓகே. சரி, இந்த மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் மட்டும்தான் போர் தண்ணி குடிப்பாங்க, மற்றவங்களாம் கவர்மெண்ட்டில் வழங்கக்கூடிய தண்ணி தான் குடிப்பாங்க. அதனால் அடுத்த ஒரு வாரத்துக்கும் சரி, அடுத்த ஒரு மாதத்துக்கும் சரி, இந்த தண்ணி எடுத்து விட்றவங்களாம் கொஞ்சம் தண்ணி எடுத்து விட்றப்போ கொஞ்சம் செக் பண்ணி தான் எடுத்து விடணும். அதுக்குன்னு ஒரு மீட்டர் மாதிரி ஏதாவது ஒரு டிவைஸ் மாதிரி அந்த தண்ணி எடுத்து விட்றப்போ அந்த தண்ணியில் ஏதாவது பாய்சன் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணி எடுத்து விடணும். ஓகே. அதுக்கப்புறம் இந்த அன்னதானம், இந்த உணவு, இந்த ரேஷன் கடையில் சில பொருளெல்லாம் கொடுக்குறப்ப ஓரளவு செக் பண்ணி கொடுக்கணும். ஒரு மாதத்துக்கு ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும். ஓகே. பர்சனல் டீம், கிங் இன்டெலிஜென்ட் டீம்ஸ், அதுக்கப்புறம் என்னுடைய நிலையில் இருக்கக்கூடிய ஸ்டூடியோஸ், கம்பெனிஸ் எல்லாருமே கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். ஓகே. ஏன் அப்படின்னா நிச்சயமாக எரர் ஏற்படுத்துவாங்க. ஓகே. அதனால் மிகப்பெரிய சேதாரம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஓகே. இந்த எர்த்தானது நல்ல விதமாக தான் படைக்கப்பட்டது. ஆண்டவர் அப்படி தான் படைத்தார். அதுக்கப்புறம் ஆதாம் ஏவாள் எல்லாத்தையும் படைச்சி நல்லபடியாக நிர்வாகம் நடக்கும் தான் நினச்சார். ஆனால் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நிறையா ஃபெயிலியரான ரிசல்ட்டெல்லாம் அமைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தேவ தூதர்கள்லாம் ஓரளவு எல்லாமே தூதான வகையில் தோது பார்த்தாங்க. அதாவது அவங்களுடைய பதம் வேறு, மானுடர் பதம் அப்படின்றது வேறு. ஓகே. உண்மையிலுமே அந்த ஜோதிடமெல்லாம் அந்த தேவ தூதர்களுக்கு நல்லாவே பொருந்தும். அவங்களுக்கான ஒரு பதம். ஓகே. அதனால் நிறையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதனால் ஆத்மநிலையை பொறுத்த வரைக்கும் நிறைய எரர் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் உள்ளார்ந்த ரீதியாக என்ன தகவல் அப்படின்னா, நீங்கள் விருப்பு வெறுப்பு அப்படின்றதெல்லாம் கடந்து ஒரு யதார்த்த ரீதியாக யோசிக்கிறப்போ நம்ம ஒருத்தருக்கு உதவி செஞ்சால் தான் திரும்ப அவர் நமக்கு உதவி செய்வாங்க. ஓகே. அதனால் நம்ம மற்றவங்களுக்கு உதவணும். ஓகே. அதனால் அந்த ஸ்டூடியோவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் உஷாராக இருக்கணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே உஷாராக இருக்கணும். ஓகே. சரி, அடுத்து என்ன தோது அப்படின்றத நான் சொல்கிறேன். எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது, அதுக்காக நான் வேலைக்கு போகணும். ஓகே. அடுத்து ஆசிரமம் பொறுத்த வரைக்கும், ஈஷா ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் நானே சொந்தமாக ஒரு ஆசிரமம் ஆரம்பிக்கலாம் அப்படின்றது தான் எனக்கு ஒரு பதம். ஓகே. ஆனாலுமே நான் ஒரு கேஷ் கொடுக்கலாம் தான் நினச்சேன். ஆனால் அதில் என்ன ஒரு எரர் ஆகுதுன்னா, அது ஆசிரமம் அப்படின்றது ஒரு யதார்த்த ரீதியாக மனுஷங்களுக்கு கிடையாது, மானுட பதர்களுக்கு கிடையாது. அது ஒரு படிநிலையான ஒரு பதமான நபர்களுக்கு தான் அந்த ஆசிரமம் அப்படின்றது யதார்த்தமான ஒரு விஷயம். நான் ஆசிரமத்தில் எதுக்கு யோகாசனம் சொல்கிறாங்க, இல்லை நிறையா விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ட்ரெயினாக இருக்கணும். அதுக்காக தேவ தூதர்கள்கிட்ட போய் சண்டை போகிறதுக்கு இல்லை. அவங்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஓரளவு பதமாக நம்ம வாழணும். அதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு பாதை அமையும், அந்த பாதையில் நம்ம பயணிக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி. ஓகே. இப்போ நான் கேஷ் கொடுக்குறேன், அது எனக்கு ஒரு பலனாக இருந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல. அது எனக்கு நிறையா வகையில் எரராக இருக்கிற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் என்னோடய பிரதர் கண்ணனை கூட ஒரு நல்ல 100% ஒரு மானுட பதராக இருக்கிறான். அதுலேயும் மானுட பதர்லேயே இன்னும் ரொம்பவே இப்போ தான் அவன் ஸ்கூல் போயிட்டு வரான் அப்படின்ற அந்த கான்செப்ட்லேயே இருக்கிறான். அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவன்லாம் ஒரு நார்மலாக ஒரு சமநிலை ஏற்படுறதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகும். இப்போ 2026 அடுத்து 2036 அவன் எனக்கு தோதாக இருப்பான். ஓகே. சரி, ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மாதமானா ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்குறேன்.
ஓகே. அந்த தொகையும் பார்த்தீங்கன்னா, அந்த லிங்கபேரியில் இருக்காங்க சித்ராம்மா அவங்களுக்கும், அப்புறம் சுவாமி சங்கல்பாவும், ஒரு சில பிரம்மச்சாரிஸ் இருக்காங்க. அவங்களுக்காக தான் அந்த கேஷ். மற்றபடி ஆசிரமன்றதே ஒரு நல்ல ஒரு பதமான நிலையில் தான், தோதான வகையில் தான் எல்லாமே அமைச்சிட்ருக்காங்க. அதனால் என்கிட்டேருந்து ஏதோ ஒரு கேஷ் கேட்குறாங்க. இருந்தாலும் நான் கேஷ் குடுக்குறேன். ஆனால் ரியாலிட்டியாக நான் சம்பாரிச்சா எனக்கு ஒன்றும் தெரிவிக்காது. ஏன்னா நான் ஒவ்வொரு டைம் கேஷ் குடுக்குறப்போ அது சம்மந்தமாக கேஷ் கிடைக்குதோ இல்லையோ, அது சம்மந்தமாக கர்மா கிடைக்குது. ஓகே. அது எனக்கு ரொம்பவே ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்குது என்னோடய லைஃப்பில். அதனால் ஒரு 10 lakhs தான் என்ன ஓரளவு ஓகே அப்படின்ற மாதிரி. அதனால் நான் ஒரு 10 lakhs கொடுத்துட்றேன். ஓகே. மந்த்தான ஒரு 10 lakhs கொடுத்துட்றேன். ஓகே. மற்றபடி எந்த விதமான சண்டை சச்சரவும் வேணாம். ஓகே. சரி, அடுத்து ஆக்ட்ரஸ் நயன்தாரா பொறுத்த வரைக்கும் அவங்க கேரளாவுக்கு போகிறது தான் நல்லது. ஓகே. அவங்க ஒரு பதத்தில் வந்துட்டு தமிழ்நாட்டில் ஆட விட்டு ஓட விட்டு தமிழ்நாட்டையே புரட்டி எடுத்து போட்டு அதாவது ஆணும் பெண்ணுமே சரிசமம் தான் சொல்கிறாங்க. ஆனால் யதார்த்த ரீதியாக ஒரு பெண்ணோட ஆணை வந்து தமிழ்நாட்டில் ஒரு மட்டமான ஸ்டேட்டஸில் தான் இருக்காங்க. ஓகே. இந்த சமீபத்தில் ஒரு விஷயம் கூட சொன்னாங்க. இந்த பெண்களுக்கெல்லாம் முடி இருக்குல்ல, அதே மாதிரி ஆண்களும் முடி வளர்த்துக்கலாம் அப்படின்னு பைபிள் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. நான் இந்த வாரம் சர்ச்சுக்கு போகும்போது படித்தேன். அது என்னென்னா, பெண்கள் வந்து நீளமாக முடி வளர்த்திக்கலாம், அதுக்கப்புறம் அந்த முக்காடு போட்டுக்குவாங்க. ஆண்கள் வந்து முடி நிறைய வளர்த்துறப்ப அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், அதனால் வந்துட்டு தேவையான அளவு முடி வளர்த்துனா போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்ரா கண்டிஷன்லாம் முடி வளர்த்துனா வந்துட்டு அவங்கெல்லாம் அப்படி முடியெல்லாம் எதுக்கு, நார்மலாக வந்து மொட்டை அடிச்சிக்கலாம். அவங்க வேறு லெவலில் இருக்காங்க. ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மாதிரி. ஓகே. அதனால் தேவையான அளவு மட்டும் முடி வளர்த்திக்கலாம். ஓகே. மற்றபடி அந்த காலத்தில் ஆண்களும் தோடு அணிவாங்க, அது நல்லது தான். அந்த இடத்துல தோடு குத்துறதுனால ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். நிறையா விஷயம் இருக்குது. ஆனால் யதார்த்த ரீதியாக என்ன, பெண்களோட ஆண்கள் வந்து ரொம்ப மட்டமாக இருக்காங்க. ரொம்ப மட்டமாக இருக்காங்க. எஜுகேஷன்லேருந்து, வேலைவாய்ப்புலேருந்து, சமுதாய அங்கீகாரத்துலேருந்து, ஏன் ஒரு மதிப்பு மரியாதையிலேருந்து, ஏன் அவசர உதவியாக சில எதுனாலும் சரி, ஒரு பெண்ணை விட வந்துட்டு ஒரு ஆண் வந்து கொஞ்சம் மட்டமாக தான் இருக்காங்க. மற்றபடி இந்த பெண்களுக்கு நடக்கூடிய சில அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அதெல்லாம் ஒரு தீங்கான ஒரு விஷயம் தான். உண்மையிலுமே அவங்க வந்து ஒரு நல்ல அதாவது என்ன சொல்ல வராங்க பைபிளில், ஒரு பார்ட்னர். ஆதாமுக்கு துணையாக வந்துட்டு ஏவாள் அப்படின்றவங்க ஒரு நல்ல ஒரு பார்ட்னர். அதனால் நம்ம ஒரு பொதுவான நிலையில் சொல்கிறத விட ஒரு தனி நிலையில் தான் நம்ம சொல்லணும். ஓகே. மற்றபடி ஒரு சமமான ஒரு அங்கீகாரம் இருக்கிறப்ப தான் நம்ம வந்து அடுத்த படிநிலை தோதாகும். ஓகே. அதனால் ஆண்கள் வந்து ஓரளவு மட்டமாக இருக்கிறாங்களா, அதுக்கு அந்த வகையில் தோதாகிற மாதிரியே இந்த ஆக்ட்ரஸ் நயன்தாராலாம் தோது பார்க்குறாங்க. அப்படிலாம் இல்லாமல் இந்த மாதிரி நீங்களும் படிங்க, நல்லா சம்பாதிங்க, ஒரு வாழ்வியல் வந்து நல்லபடியாக அமைக்கணும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால் நீங்கள் கேரளாவுக்கு போகிறது தான் நல்லது. ஓகேனா நீங்கள் ஒரு பழிவாங்கும் படலாம். ஓகே. நிச்சயமாக பழிவாங்குவீங்க. கேரளாவை சொன்னாங்க ஏங்க உங்களை ஆனால் உண்மையிலுமே கேரளா பரவாயில்ல. ஓகே. அவங்க நினச்சேன், இந்த ஆக்ட்ரஸ் நயன்தாராலாம் இவ்வளோ துன்புறுத்துகிறாங்களே, 10 வருஷமாக போட்டு சித்திரவதைப்படுத்துகிறாங்களே, என் வாழ்க்கைக்கெல்லாம் என்னை ஜீரோவே பண்ணிட்டாங்க. செல் சர்வீஸ் போயிடுச்சு, வேலை போயிடுச்சு, காசு போயிடுச்சு, எல்லாமே அப்படியே அவங்களோட செல்வாக்கால் என்னை எல்லாமே ஜீரோ பண்ணிட்டாங்க ரியாலிட்டியாகவே. அது ரொம்ப வருத்தமாக தான் இருந்தது. நான் எந்த தவறுமே பண்ணலையே அவங்ககிட்டலாம். நான் வந்துட்டு அவங்கள நான் பார்த்ததும் இல்லை, பேசினதில்லை. அவங்க ஒரு செலிப்ரிட்டியாக இருக்காங்க. நான் என்ன தவறு பண்ணேன், எதுக்காக என்ன போய் ஜீரோ பண்ணணும் அப்படின்லாம் நான் நினச்சேன். ஓகே. ஆனால் அந்த ஒரு பதத்தில் அவங்களாம் இப்படி தான் கேரக்டர் போல் இருக்குது. ஒருத்தர் நல்ல டேலண்டாக முன்னேறி வர்றப்போ அவங்கள மட்டம் தட்டி இவங்க வந்து முன்னேறுவாங்க போல் இருக்குது. ஓகே. அதெல்லாம் இவங்க இதுக்குன்னே அனலைஸ் பண்ணுவாங்க போல் இருக்கு. யாரெல்லாம் டேலண்டாக இருக்காங்க அவங்க அப்படியே கொஞ்சம் மட்டம் தட்டி இவங்க கொஞ்சம் முன்னேறுவாங்க போல் இருக்கு. அப்போ தான் கேரளாவில் சொன்னாங்க, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்கன்னு, ஒரு 10 வருஷம் தான். இப்போ ஆக்ட்ரஸ் நயன்தாராவுக்கு ஒரு 40 வயசு பக்கமாக இருக்குன்னு, ஒரு 10 வருஷம் 50 வயசு ஆகிடும். அதுக்கப்புறம் இன்னும் 60 வயசு. அதுக்கப்புறம் அவங்க சினிமா ஃபீல்டில் இருந்து எல்லாத்துலேருந்து விலகிடுவாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு சொர்க்கம் தான், எந்த இடமும் ஏற்படாது. அது வரைக்கும் கொஞ்சம் சிரமம்தான். ஓகே. இருந்தாலும் அவங்க கேரளாவுக்கு போகிறது தான் நல்லது. நானே கூட கேரளாவுக்கு போகணுன்னு நினைக்கிறேன்னா, கேரளா அவ்வளோ அருமையாக இருக்குது. உண்மையாலுமே கேரளா ஒரு நல்ல பதம். என்னோடய வாழ்வியலுக்கு, யதார்த்தமான சூழ்நிலைக்கு, என்னோடய தேவைக்கு எல்லாமே கேரளான்றது ஒரு அருமையான ஒரு இடம். எனக்கு கேரளாவோட அருமை தெரியுது, அவங்களுக்கே என் கேரளாவோட அருமை புரியலன்னு தெரியல. அவங்க அங்கேருந்து வந்து இங்கே நல்லது பண்ணால் கூட பரவாயில்ல, இங்கே துன்புறுத்துகிறாங்க, ரொம்ப இலக்காரமாக நினைக்கிறாங்க. அதுதான் சங்கட்டமாக இருக்குது. இந்த சோப்புனாங்கி ஆகட்டும், இப்போ புதுசாக இந்த மமிதா, அவங்க எல்லாமே பாருங்கள், வர்றவங்கெல்லாம் கேரளாவிலேருந்து வந்துட்டு இங்கே கொடுமைப்படுத்துகிறாங்க. ஓகே. வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் சொல்கிறாங்க. ஓகே. இங்கே எல்லாருக்குமே ஒரு வரவேற்பு இருக்குது.
ஆனால் இங்கே வந்து தான் எல்லாத்தையும் கொடுமைப்படுத்துகிறாங்க, சித்திரவதைப்படுத்துகிறாங்க, வேதனைப்படுத்துகிறாங்க. அது உண்மையாலுமே ஒரு தீங்கு தான். ஓகே, இருந்தாலும் எப்போ பார்த்தாலுமே ஒரு ரணமா, அப்படி என்ன தான் பாவம் பண்ணிட்டாங்க தமிழர்கள்? என்ன அப்படி கொடுமைப்படுத்திவிட்டாங்க? இலக்கணம், இலக்கியம், நாவல், இந்த உணவு முறை, கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம் நல்லபடியாக தானே வாழ்ந்தாங்க. அவங்க என்ன போய் துரோகம் பண்ணிவிட்டாங்க? எப்போ பார்த்தாலும் யாரோ ஒருத்தர் வந்து அவங்கள துன்புறுத்துறது, வேதனைப்படுத்துறது, இதனால் நிறையா பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே மிஸ் ஆகுது. நானும் இந்நேரத்துக்கு ஒரு ஷெல்ஃப் ஷாப் வச்சுருக்கலாம், ஏதோ ஓரளவு சம்பாரிச்சிட்டு ஓரளவு நீட்டாக இருந்திருக்கலாம். என் வாழ்க்கையே பார்த்திங்கன்னா அப்படியே எரர் ஏற்படுத்தி விட்டாங்க. அதெல்லாம் ஆக்டர்ஸ் நயன்தாராவுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது. ஓகே, எதுக்காக இவ்வளோ கொடுமைப்படுத்தணும்? நீங்கள் வாழணும் அப்படின்றதுக்காக மற்றவங்களையும் வந்து கொடுமைப்படுத்தணும். மற்றவங்களையும் வாழ வச்சு நீங்கள் வாழலாமே, அப்படியே செய்ய மாட்டேங்கிறீங்க. ஓகே, அதனால் திரும்ப வந்து பழி வாங்கலாம் நினைக்காதீங்க. ஓகே, அதனால் நீங்கள் கேரளாவுக்கு போயிருங்க. சோப்பனங்கை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மானிட பதறம் அப்படின்ற ஒரு பதத்துலேயுமே தோதாக மாட்டேங்குது, அந்த தேவதூதர்கள் அப்படின்ற ஒரு பதத்துலேயும் தோதாக மாட்டேங்குது. அது நரகத்தில் ஒரு தண்டனை கைதியாக இருந்து இங்கே இடத்துக்கு வந்து ஒரு பணிவாக இருக்குன்னு பார்த்தா ஒரு எரராக தான் இருக்குது. அதை நமக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறது? ஓகே, அதனால் இவங்களுக்கு உண்டான ஒரு தீர்வு நான் சொல்லிட்டேன். அடுத்து திலகவதி அவங்கக்கிட்ட ஒரு நிலை என்னென்னா, வாழ்க்கையிலோட யதார்த்தத்தில் திடீர்னு வசதி வாய்ப்பு கிடச்சிருச்சா, சோத்துக்கே வழி இல்லாமல் இருந்தவங்க திடீர்னு நல்லா மெத்த வீடு, டைல்ஸ், மார்பிள்ஸ் வீடு, ஏசி மட்டும்தான் இல்லை, மற்றபடி எல்லா வசதியும் கிடச்சிருச்சா, அதனால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலேயுமே அது நானும் யோசித்தேன், எதனால் எப்படி இருக்குன்னா, அது தெலுங்கு ஃபேமிலின்னு ஒரு இணக்கம் இருக்குது, ஒரு ஐக்கியம் மாதிரி. எப்படி சபையில் ஒரு ஐக்கியம், அந்த மாதிரி தெலுங்கு ஃபேமிலியில் ஒரு ஐக்கியம். அந்த ஐக்கியத்தில் முதலாவது நபர் நான் தான். என்கிட்ட பேச இருக்கணும், பழகி இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த சமநிலை ஏற்பட்டிருக்கும். அது என்னமோ தெரில, அவங்க ரியாலிட்டியாக வரலைன்னா அவங்க மனசாட்சி நிலையில் உறுத்தி அவங்க அதை தோது ஆனால் ரியாலிட்டியாக எதுவுமே கன்வெர்ட் ஆகலை. ஆனால் இருந்தாலும் அகநிலையில் அவங்க அப்படி, ஏன்னா அப்படி ஒரு பதத்தில் இருந்ததுனால அவங்களுக்கு அப்படியே மனசாட்சி உறுத்தி. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த திலகவதி அவங்களுக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு எது பெனிஃபிட் கிடைச்சாலும் சரி, ஏன் ஒரு ரசம் சோறு டேஸ்ட்டாக சாப்பிட்டாலும் சரி, ஏன் கறி சோறு நல்லா சாப்பிட்டாலும் சரி, ஒரு ட்ரெஸ் எடுத்தாலும் சரி, ஒரு எதுனாலும் அவங்க மனசுலேயே அப்படி, அவங்க மனசுலையா இல்லை அவங்களுடைய பிரெயின் அல்லது அவங்களுடைய உணர்வு நிலையில் இருக்கான்னு தெரில. ஆனால் நான்லாம் பேசுறதுலாம் அவங்கள பற்றி நினைக்கிறது கூட இல்லை. எது நடந்தாலும் சரி அவங்க வந்துட்டு அது என்னமா நினைக்கிறாங்கன்னா, எனக்கு இவ்வளோ வசதி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னை துன்புறுத்துறாங்க. ஒரு நன்றி உணர்வு இல்லை, அதுக்கு பதில் துன்புறுத்துறாங்க. கறி சோறு சாப்பிட்டுருக்கிறப்போ நான் கறி சோறு சாப்பிட்றேன், டக்குன்னு பட்டர்ஃப்ளை அட்டாக் பதில் வயிற்ற பிடிச்சி இழுத்து விட்றது. எதுக்குங்க வயிற்ற பிடிச்சி இழுக்கிறீங்க? ஏன்னா நான் கறிச்சோறு சாப்பிட்டுட்ருக்குறேன். ஏங்க நீங்கள் சாப்பிட்றதுக்கு நான் என்னங்க பண்ணேன்? அதுக்கேங்க எண்ணெய் பிடிச்சிட்டு, நான் சாப்பிட்றேன், அது அவங்க மனசாட்சி உறுத்துது. நான் சாப்பிடக்கூடாது, அது அவர் தான் சாப்பிட்ணும், அவருக்கு கிடைக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு அவங்க மனசாட்சி உறுத்துறதுனால என்னை துன்புறுத்துகிறாங்க. இதில் என்ன ஒரு படி என்னென்னா, அந்த முதுகு தண்டையே வளைச்சி வயிற்ற பிடிச்சி இழுத்து விட்டு அப்படியே ஆளையே மட்டுப்படுத்தி விடுற அளவுக்கு ஒரு பவர் இந்த கழுதைக்கு இருக்குது. ஓகே, அதனால் அப்படியே மட்டுப்படுத்தி விட்ருவாங்க. இந்த தகவலை மட்டும் நான் சொல்லலை அப்படின்னா, நான் எல்லாம் அவங்களை எதுக்கு துன்புறுத்துன்னு நினைக்கிறேன்? நான் பாட்டுக்கு என் பொழப்பை பார்த்துட்டு போகலான்னு தான் நான் நினைக்கிறேன். எதுக்கு தேவை? காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் வயிற்ற பிடிச்சி இழுக்கிறாங்க, முதுகெலும்பு பிடிச்சி உழைக்கிறாங்க. நான் இப்போ தான் படிப்படியாக ஒவ்வொரு மூவியாக புக் செஞ்சு ஒவ்வொரு வகையில் தோது பார்த்துட்ருக்கேன். ஒவ்வொரு படத்துக்கும் நான் அவ்வளோ உழைக்க வேண்டியது இருக்குன்றதுக்காக அதில் தான் எனக்கு கவனமெல்லாம் இருக்குது. கேரக்டர் ஸ்கெச்சஸ் ஆனால் அசால்ட்டாக டேமேஜ் பண்ணிட்டு போகிறாங்க. ஓகே, அசால்ட்டுன்றதை விட அவங்களுக்கு புரியல, அவர் நல்லா சொந்தக்காரர் தான், அவர் சம்பாரிச்சு நிச்சயமாக நமக்கு உதவும் அப்படி நினைக்க மாட்டேங்கிறாங்க. அவங்கெல்லாம் இங்கே சம்பாதிக்க போகிறாங்க, இதெல்லாம் ஆன்லைன்லாம் உண்மையாக என்ன? ஏங்க நாங்கள் நல்லா வாழ்ந்துட்டுருக்கோம், அவங்க பாருங்கள் அப்படி இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் எதுவுமே தெரியாத மாதிரியே அப்படியே தன்னை வெளிப்படுத்திக்கிட்டு, அதெல்லாம் நடக்கிற காரியமாக, அவங்கெல்லாம் எங்கே போய் படம் நடித்து, எங்கே சம்பாரித்து, எங்கே போய் நாடு உருப்பிட்டு, இதெல்லாம் எதுவுமே நடக்கிற காரியம் இல்லை. அவங்களாம் இன்றைக்கி மட்டும் இல்லை, அவங்களோட என்ன பல ஜென்ரேஷன் வந்தால் கூட அவங்களாம் வறுமையில் தான் வாழ்வாங்க. நாங்கள் தாங்க பணக்காரங்களாக வாழ்வோம், எங்கள் கிட்ட தான் சொத்து இருக்குது. அவங்களுக்கு என்ன சொத்து இருக்குதா, இல்லை ஒரு தொழில் இருக்குதா?
அப்படி எதுனாலும் எங்ககிட்ட தான் வரணும். நாங்கள் விட்டுருவோமா? செல்லு கடை காசு கேட்டால் கொடுத்துருவோமா? இல்லை வேலைக்கு தான் காசு கொடுத்துருவோமா? அவங்களாம் முன்னேறவே விட மாட்டோம். துணிமணி கூட இருக்காது. நாங்கள் போடுற ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்தது தான் அவங்க போட்டு சுற்றுவாங்க. அவங்களாம் கடைசி வரைக்கும் அப்படி தான் இருப்பாங்க. அப்படி தான் நாங்கள் வச்சுருப்போம். இதுதான் உடைய ஸ்டேட்டஸ். கொடுமைப்படுத்துகிறாங்க. சொந்தமாக இருந்துக்கிட்டு முன்னேறக்கூடாதுன்றதுக்காக முன்னேறுங்க, நாங்களும் முன்னேறோம் அப்படி நினைக்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய ஸ்டேட்டஸ். ஆனால் ஒரு வேளை நாங்கள் இது எல்லாத்தையும் தாண்டி ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க திறமைங்க, அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அதனால் நாங்களும் வந்து இவங்க கூட வந்து யூஎஸில் வந்து செட்டில் ஆகிட்டோம், நாங்களும் ஒரே சொந்த பந்தம் அப்படின்னு வந்து அப்படியே ஒரு ஸ்டேட்டஸை மாற்றிக்குவாங்க. ஆனால் இப்போ என்ன தான் விஷயம் அப்படின்னா, திலகவதி என்னை வந்து என்னை வந்து துன்புறுத்தக்கூடாது. ஓகே, என் கேரக்டர் ஸ்கெச்சஸ் டேமேஜ் பண்ணக்கூடாது. ஓகே, எதுக்காக என்னை துன்புறுத்துறீங்க? ஓகே, அந்த மமிதா அது ஒவ்வொருத்தருடைய ஜீன்லேயே அப்படி இருங்க. அது ஒல்லியாக இருக்கிறதுக்கும் குள்ளையாக இருக்கிறதுக்கும் நான் என்னங்க பண்ண முடியும்? அதோட 3 அடியோ 4 அடியோ இருந்துச்சுன்னா அதுக்காக நான் அந்த மாதிரி மாறணுன்றது கொடுமை. நான்லாம் 7 அடி 8 அடிக்கு வளரணும், நல்லா ஓடணும் ஒடியாரணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சது அந்த பேஸ்கெட் பால் கேமு தான். அந்த கேமெல்லாம் இங்கே வளர்கிறதுக்கான ஆப்ஷனே ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஓகே, அதனால் அவங்களோட பார்த்துக்கு என்ன மாற்றுதுன்றது இது எப்படிங்க சரியாகும்? கொடுமைப்படுத்துகிறாங்க. அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டால் கூட நான் என்ன இன்னும் ஒரு 1000 பவுன் இல்லை 1000 கோடி என்ன, எதுக்காக, ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் இதுதான் ரியாலிட்டியான ஸ்டேட்டஸாக இருக்குது. இப்போ என்ன தான் தீர்வு அப்படின்னா, அவனை மனநிலையை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு அதிர்ச்சியாக நடந்தால் மட்டும்தான் அவங்கள அமைதியாகும். டைரக்டர் சாரை நம்ம துன்புறுத்தக்கூடாது, அப்படி துன்புறுத்துனா நமக்கு மிகப்பெரிய தீங்கு நடந்துடும் அப்படின்றத அவங்க உணர்கிற வரைக்குமே அவங்க துன்புறுத்திகிட்டே தான் இருப்பாங்க. ஒரு வேளை ஏதோ அசம்பாவிதம் அவங்க நடந்து உணர்ந்துட்டாங்கன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் அவங்க துன்புறுத்த மாட்டாங்க, திருந்திடுவாங்க. நார்மல் ஸ்டேட். நம்ம அவங்கள துன்புறுத்தக்கூடாதுன்னு அப்படின்றது அப்போ தான் அந்த ஆத்மாவானது உணரும். அது வரைக்கும் துன்புறுத்துவாங்க, யார் கேட்க போகிறா அப்படிம்பாங்க, அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஓகே, அதனால் அவங்க என்னை துன்புறுத்துறன்றது சரி கிடையாது. ஓகே, சரி, அடுத்து ஒரு 100க்கு ஒரு 1% அப்படின்ற ஒரு நிலையில் தான் நான் சொல்கிறேன். அதாவது இந்த ஆண்டவர் வந்துட்டு தான் சீடர்களோடு இருக்கிறப்போ சொன்னார், உங்களில் ஒருத்தன் வந்து என்னை காட்டி கொடுப்பான், அவனால தான் நான் மாட்டிக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். ஆண்டவருக்குமே தெரியும் நான் யார் வந்து காட்டி கொடுக்க போகிறா அப்படின்னு. இப்போ யதார்த்த ரீதியுமே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யார், என் ஸ்டேட்டஸ் என்ன நடக்கும், என்னோடய ஃப்யூச்சர் என்ன நடக்குன்றது எல்லாமே எனக்கு ஓரளவு புரியும். அந்த வகையில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா விக்கின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் குள்ளம்பட்டியோ சம்திங் கம்மாலப்பட்டுன்னு நினைக்கிறான். அவன் பெயிண்ட் வேலைக்கு போயிட்டுருக்கான். அவன் மட்டும்தான் கொஞ்சம் டிஎம்கேக்கு ஆதரவாக இருக்கிறான். ஒரு டைம் டிஎம்கே சொன்னாங்கன்னு சொல்லிட்டு என்னை துன்புறுத்திட்டான். ஓகே, நிச்சயமாக அவனும் என்கிட்ட பேசுவான், நானும் பேசுவேன். நானும் நல்ல ஸ்டேட்டஸில் வர்றப்போ அவனுக்கு நிச்சயமாக காசு கொடுத்து உதவுவேன். அப்போ அவன் ஏதோ ஒரு சமயத்தில் ரிவிட் அடிக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதனால் நம்மளாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸு கேங்காக இருக்கிறப்போ அவனை மட்டும் சந்திக்கிறப்போ அவங்ககிட்ட கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறப்போ மட்டும் கொஞ்சம் நம்ம உஷாராக இருந்துக்கணும். ஓகே, மேக்ஸிமம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யார் எப்படி கேரக்டர்னு நல்லாவே தெரியும். இப்போ நான் சொல்லக்கூடிய தகவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100%க்கு இன்கேஸ் 1%ல் நடக்கலாம் அப்படி இருந்தாலும் நம்ம முன்கூட்டியே அந்த 1%ல் கூட நம்ம ஒரு உஷாராக இருக்கணும். ஓகே, அக்யூரஸியாக இருக்கணும். அதுக்காகத்தான் ஒரு வேளை அவன் நம்மளை துன்புறுத்துறதுக்கு சான்சஸ் இருக்குது, இருந்தாலும் அதுலேருந்து நம்ம தப்பிச்சிக்கணும் அப்படின்றதுக்காக நான் முன்கூட்டியே தகவல் சொல்கிறேன். ஓகே, ஒரு வேளை அவன் நல்லவனாக இருந்தால் ஓகே ஃபைன். ஓகே, சரி, அடுத்து நான் யூஎஸ்ஏல ஒரு மூவி புக் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, அதாவது யதார்த்த ரீதியாக ஓரளவு எல்லாம் ஆஃபீஸ் வேலை ஓரளவு அமௌண்ட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நான் என்னுடைய ஒர்க் பார்த்திங்கன்னா அப்பர் கண்டிஷனில் தான் நான் தோது பார்ப்பேன். ஓகே, அது என் காசு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்றத விட என்னோடய இயல்பே அதுதான். அப்பர் கண்டிஷனில் எனக்கு தோது பார்க்குறது என்னோடய இயல்பு. ஓகே, ஏன் அப்படின்னா எனக்குன்னு ஒரு பதமான இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏ தான். ஓகே, யூஎஸ்ஏ அப்படின்றப்போ அந்த ஸ்டேட்டஸில் தான் நம்ம எல்லாமே தோது பார்க்கணும். ஓகே, அதனால் யூஎஸ்ஏ ஸ்டுடியோவில் தான் ஒரு மூவி புக் பண்ணலான்னு இருக்கேன். ஃபோக்கஸ் ஆன் தி குட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி புக் பண்ணலான்னு இருக்கேன். அதுதான் டைட்டில் மூவி. நான் ஒரு மூவி புக் பண்ணுறேன் யூஎஸ்ஏ ஸ்டுடியோவில். அந்த மூவியோட டைட்டில் பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் தி குட் அப்படின்றதான் டைட்டிலு. அது டைரக்டரு, ஆக்ட்ரஸ்ஸு,
அப்படின்றீங்களா நான் ஓரளவு தோது பார்ப்பேன், பொறுமையாக தான் புக் பண்ணுவேன். ஆனால் இந்த மூவி நான் புக் பண்ணுறேன் அப்படின்றப்பலே ஒரு சில ஆர்டிஸ்ட்டை மட்டும் தான் இறப்படுத்தாங்க, மற்றவங்களாம் யாரும் வர மாட்டாங்க. ராபர்ட் டவுனி நான் உங்களுக்கு ஆல்பம் சாங் அவ்வளோதான். ஓகே, மற்றபடி நானே தான் பொறுமையாக தான் அந்த மூவி புக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வீடியோ கேம்ஸ்லாம் கொஞ்சம் அப்லோட் பண்ணணும், இன்னும் நிறையா வீடியோ கேம்ஸ் புக் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான் ஒர்க் இருக்குது. அதுக்கப்புறம் கேரளாவில் ஒரு வெப் சீரிஸ் புக் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் லட்சுமி ஸ்டுடியோவை நேம் சேஞ்ச் செஞ்சு சிவா ஸ்டுடியோன்னு மாற்றிருக்கேன். சிவா ஸ்டுடியோவில் ஒரு சில மூவிஸ்லாம் புக் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் கவர்மெண்ட் ஒர்க்கு, அந்த மிலிட்ரி ஆர்டர்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சில ஒர்க்லாம் இருக்குது, அதை பொறுமையாக தான் தோது பார்க்கணும். ஓகே, சரி. யதார்த்த ரீதியாக எனக்குமே கேஷ் தேவைப்படுது. ஓகே, சினிமா அப்படின்றது ஒரு பிஸ்னஸ், காசு இருந்தால் தான் தோதாகும். ஓகே, ஆனாலும் நான் என்னுடைய யதார்த்தத்துக்காக நான் உழைச்சிக்கிட்டே தான் இருப்பேன். ஓகே, அதே மாதிரி கவர்மெண்ட் தரப்புலேருந்து எனக்கு ஏதோ 50,000 கேட்டேன். அந்த அமௌண்ட் கொடுத்திங்கன்னா நானும் ஓரளவு எல்லாமே ஓரளவு அப்லோட் செய்கிறதுக்கும் ஓரளவு எனக்கும் தோதாக இருக்கும். ஏன்னா எனக்கிட்டேயும் 2 பேர் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு சம்பளம் கொடுத்தோன்னா அவங்களே எனக்கு ஓரளவு தோதான வகையில் எனக்கு தோதாக அமைச்சு தருவாங்க. ஏன்னா அதிகமாகலாம் கேட்கல, ஒரு 50,000 தான் கேட்குறேன். அப்போ ஏன்னா இப்போ நானும் எஜுகேஷன் லெவலில் நானும் செலவு செஞ்சுருக்கேன்ல, டைமு, புக்ஸு, எவ்வளோ உழைச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா சில பேருக்கு வாழ்க்கையில் ஈஸியாக கிடைக்கும், எனக்கெலாம் அப்படிலாம் இல்லை. ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ரொம்ப துன்பத்தை அனுபவித்து தான் அதை நான் பெறுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆசிரமத்தை சஞ்சித்து பேசுகிறப்ப ஸ்வாப்னாங்க எரர் ஆகுது. ஆசிரமத்தில் சத்குரு மீட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் எப்பவுமே வந்து எனக்கு ஒஸ்ட் இம்ப்ரெஷனாக தான் இருக்கும். அதாவது முதல் சந்திப்பு கொஞ்சம் தாறுமாறாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் எனக்கு நிறையா பெனிஃபிட்டான ஒரு சூழ்நிலை அமையும். ஓகே, ஆனால் நிறையா விஷயம் நான் ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஓகே, அதனால் என்னுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஊதியம் கிடைச்சா எனக்கு போதும். ஓகே, ஏன்னா நிறையா சமூக ஆர்வலர் சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 100 வருஷமாக யாருமே யோசிக்கலைங்க. இதே நாட்டில் தான் இருக்கோம், தினந்தோறும் நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், எங்களுக்கு கூட தெரில, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு? உண்மையாலுமே நீங்களாம் ஒரு ராஜராஜ சோழனுங்க அப்படின்றாங்க. எனக்கு தான் சாதாரணமாக தான் தெரியும். ஓ அப்படிங்களா, சரி ஓகேங்க, நன்றிங்க. ஓகேங்க. ஏன் அப்படின்னா ஏதோ 1 மாதம் அப்படின்னா பரவாயில்ல, 10 வருஷமாகவும் சம்பளம் இல்லாமல் ரொம்ப கஷ்டம்தான். ஓகே, அதுலேயும் அந்த காட் முறுக்கெலாம் இருக்கும்போது 5 ரூபா இருக்கும். அந்த 5 ரூபாவில் மேகி பாக்கெட் வாங்கி சாப்பிட்லாமா, இல்லை பால் பேப்பர் வாங்கலாமான்னா பட்னியாக இருந்துட்டு அந்த முருகன் என்ன பண்ணுவார், பால் பேப்பர் வாங்கிட்டு வருவோம். அப்படி அந்த மேகியும் சாப்பிட மாட்டேன், அப்படி அந்த பால் பேப்பர் வாங்கிட்டு வந்து பக்கமாக எழுதி அதை அமுச்சிட்ருப்பேன். அப்படி அப்போ ஒரு விஷயம் தோதாகும். ஓகே, ஃபேமிலி சைடெலாம் ரொம்ப வறுமை, படிப்பறிவு கிடையாது, சொன்னாலும் புரியாது, ரொம்ப கொடுமை. அந்த சொந்த பந்தமே போட்டு அமுத்தி வச்சுருக்காங்க. ஓகே, அதனால் முருகன்லாம் பயங்கரமான ஒரு வேதனை. காலையில் சாப்பாடு சாயந்தரம் 4 மணிக்கு சாப்பிடுவோம். அப்படி எல்லாம் அவ்வளோ விஷயம் தோது பாத்திரத்தோட பதத்தில் தான் இப்போ ஓரளவு எல்லாமே வாழ்வியலோட தொழில்நுட்பம் பொருள் எல்லாமே ஒரு படி நிலையில் இருக்குது. இந்த சேலத்தில் இந்த மேம்பாலமாகட்டும், நிறையா விஷயம் கான் முருகன் தோது செஞ்சது தான். அதுக்கெல்லாம் ஊறுபட்ட உழைப்பு. ஓகே, நார்மலாக காலையில் எழுந்திரிச்சு ஒரு வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வந்திருந்தால் இந்நேரத்துக்கு எவ்வளோ சம்பாரிச்சிருக்கலாம். ஆனால் நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய நல்லது பண்ணியிருக்கேன் அப்படி. ஆனால் என்ன காசு, எதை நான் ஸ்டூடியோவில் சம்பாதிச்சதுனால என்கிட்ட ஓரளவு காசு இருக்குது. இப்போ இந்த லாஸ்ட் ஸ்டூடியோவில் நம்ம அதுதான் வேலை. இன்னும் என்ன வேலை அப்படின்னா, லாஸ்ட் ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி புக் பண்ண மூவிஸ் எல்லாத்தையும் நம்ம அப்லோட் பண்ணுறோம். அட்லீஸ்ட் டைட்டிலாக தான் அப்லோட் பண்ணுறோம். ஆல்ரெடி நான் ஒரு நோட்டு எழுதி வச்சுருக்கேன், அந்த டைட்டில் எல்லாத்தையுமே நம்ம அப்லோட் பண்ணுறோம் லாஸ்ட் ஸ்டூடியோவில். நமக்குன்னு ஒரு லாஸ்ட் ஸ்டூடியோ வந்துட்டு நம்ம உறுதிப்படுத்துகிறோம். ஓகே, ஏதோ கொஞ்சம் நான் ஸ்டூடியோவில் சம்பாரிச்சு வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஸ்டூடியோவில் சம்பாரிச்சு வச்சதுனால கம்பெனிஸில் ஓரளவு ஆதரவு. ஓகே, அதுக்கப்புறம் இந்த என்ட்ர ஒர்க்கெல்லாம் அப்ரா கண்டிஸ், வேர்ல்டு லீடர்ஸ் எல்லாமே ஓகே, ஓரளவு பதங்க, அருமைங்க. அப்படி மற்றபடி இந்த மிலிட்ரி ஆர்டர்ஸு,
அதெல்லாம் ஒரு லாபமே கிடையாது. ஏன்னா என்னோடய சொந்த காசில் தான் நான் எல்லாத்தையும் தயாரிக்கணும், விற்கணும், அது நான் திரும்ப நானே வாங்கணும். அதில் ஒரு ப்ராஃபிட்டுமே கிடையாது. கிங்டம் அமைஞ்சதுன்னா ஓகே, ஏதோ ஓரளவு ப்ராஃபிட்டு. மற்றபடி நல்லது பண்ணுறன்ற பேரில் என்ன ப்ராஃபிட் இருக்க போகுது? ஏதாவது அசம்பாவிதம் நடந்து போர் நடந்துச்சுன்னா இவர் தாங்க அந்த வாங்கி கொடுத்தா அப்படியே, அதனால தான் போர் செஞ்சேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு தான் ஒரு அக்ரிமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம். எக்காரணத்தை கொண்டு உங்கள் அனுமதி இல்லாமல் நாங்கள் எந்த வகையுமே போர் செய்ய மாட்டோம். நாங்கள் கரெக்டாக பதமாக நடந்துக்குவோம். அப்போ எங்களோட பாதுகாப்பு தேவைப்படுது அப்படின்றதுக்காக மட்டும்தான் நாங்கள் தோது பார்க்குறோம். அதுவும் இல்லாமல் நிறையா பேர் நிறைய பேர் இராணுவத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும், ஒரு பயிற்சியாகவும் இருக்கும், ஒரு பாதுகாப்புக்காக தான் தோது பார்க்குறோம் அப்படின்றலாம் அவங்க தோதாகிறப்ப தான் நம்ம ஓரளவு தோது பார்க்கணும். ஓகே, மற்றபடி எங்கே போய் லாபம் இருக்குது? ஓகே, அதனால் நானுமே ஸ்டூடியோவில் இன்னும் கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கலாம் தான் நினைக்கிறேன். ஆனால் வந்துட்டு என்ன பண்ணுறது, இந்த ஒரு லேப்டாப் வேணும், ஹார்ட் டிஸ்க்கு வேணும், ஒரு ஆஃபீஸ் வேணும், அட்லீஸ்ட் வந்துட்டு கேரக்டர் ஸ்கெச்சஸ்லாம் நம்ம சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ஒரு பதமான ஒரு இடம் வேணும். ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து நம்ம நேரில் சந்திக்கணும், பேசணும், பழகணும். ஆனால் சினிமா இண்டஸ்ட்ரினாலே இந்த காமம், களவியல், அந்த ஒரு இச்சை ஏதோ வகையில் எரராக ஏற்படுத்தி வச்சுட்டாங்க. ஒரு டைரக்டரும் ஒரு ஆக்ட்ரஸும் சந்தித்தானே ஒரு தீங்கான விஷயம் தான் நினச்சிக்குவாங்க. அது சினிமா இண்டஸ்ட்ரி அப்படி மாற்றி வச்சுட்டாங்க. அது ஒரு தொழிலாக நினைக்கல. அவங்கவுங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்குவாங்க, அவங்கவுங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும், ஒரு ஸ்டோரி ஸ்கிரிப்டு, ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, ஒரு சில விஷயத்துக்காக டீசெண்டாக வந்துட்டு பேசுவாங்க, பழகுவாங்க, ரொம்ப ஜென்யூனாக நடந்துக்குவாங்க, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அப்படின்றலாம் யோசிக்க மாட்டாங்க. சினிமா இண்டஸ்ட்ரினாலே அது அப்படி தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறனால பேசுகிறதுக்கும் பழகிறதுக்குமே தயங்குறாங்க. அப்படின்றப்போ நம்ம தோது பார்க்குறது கொஞ்சம் சிரமந்தான். ஆனாலும் உழைக்கணும். நானும் அப்டர் கண்டிஷனில் அந்த ஸ்டார் வார்ஸ் மூவிஸ்லேருந்து நிறையா மூவிஸ் புக் பண்ணலாம், நிறையா வகையில் தோது பார்க்கணும்னு நினைக்கிறேன். காசு கிடச்சா ஒன்றும் தெரிவிக்காது. நான் கூட பில்கேட்ஸ் ஏதோ காசு தருவார்னு நினச்சேன். யூஎஸ்ஏலேருந்து காசு வாங்குறது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஓகே, இந்த ஆப்பிள் கேம்ஸ்லாம் கூட புக் பண்ணலாம். இவங்கெல்லாம் காசு கொடுத்ததுக்கப்புறம் வீடியோ கேம்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கலாம், ஸ்டார் எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் அதுக்காக இன்னும் நிறையா உழைக்கணும் அப்படின்றாங்க. இன்னும் எவ்வளோ தான் உழைக்கிறது? இன்னும் என்ன தான் எதிர்பார்க்குறாங்கன்னு எனக்கு புரியல. நான் என்ன ஸ்போக்கன் இங்கிலீஷில் பேசணுமா, இல்லை CC+ நல்லா படிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் வாங்கணுமா? என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு எனக்கு புரியல. இதுக்கு மேலே நான் வந்துட்டு எந்த வகையில் தோது பார்க்குறது? ஓகே, அதனால் நானும் ஓரளவு பொறுமையாக தான் தோது பார்க்கணும். ஓகே, அடுத்து ஒரு உளவியல் ரீதியான ஒரு கொஸ்டின் தான். இந்த மானுட பதர் அப்படின்றாங்களா, அதுக்கு என்ன? அதாவது இந்த ஸ்கூல் படிக்கிறப்போ மனித நிலையில் இருக்கிறவங்க எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா எதுக்காக ஸ்கூலுக்கு போகிறாங்க? நல்ல அறிவாக இருக்கணும், நல்ல ஒரு திறமையாக இருக்கணும், நல்ல ஒரு வாழ்வியலோட ஒரு மேன்மையான ஒரு வாழ்வியல் வாழணும் அப்படின்றது தான் ஒரு யதார்த்தமான ஒரு காரணம். ஓகே, அப்படின்றப்போ அந்த 6 அறிவுலேருந்து 7ஆம் அறிவு அப்படின்றாங்கல்ல, அதுதான் விஷயமே. ஆமாம், 7ஆம் அறிவு, மனித நிலையானது ஒரு 7ஆம் அறிவில் இருந்துச்சு. அப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க. இந்த போதி தர்மர்லாம் சொல்கிறோம்ல, அவரில் ஒரு மனிதர் தான். ஆனால் அவரோட நிலை பாருங்கள், அவ்வளோ பதத்தில் இருந்தது. அவர் மட்டும் அப்படி கிடையாது. அவர் மாதிரி அவருக்கு வாழ்ந்த காலத்தில் நிறையா பேர் இருக்காங்க. அவருக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஒரு குரு இருப்பார், அவரும் அதே மாதிரி தான் 7ஆம் அறிவு தான். நிறையா பேர் அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் ஏதோ இயற்கை பேரிடர், காலங்கள் போக போக அவங்களுக்கு ஒரு பக்குவம், ஒரு நிறையா விஷயம் ஒரு கடந்து போன ஒரு நிலையாக இருக்குது. ஆனால் மொத்தத்தில் இப்போ இருக்கிற ஒரு பதத்தோடு இன்னும் ஒரு படி ஒரு சமநிலையான ஒரு பதத்தில் இருக்கிறப்போ நன்று தான். இந்த ஸ்டான்ஃபோர்டு யூனிவர்சிட்டிலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு படிநிலை. இந்த ஹார்ட்வேர்டு, MIT இதெல்லாம் சூப்பர் யூனிவர்சிட்டி. யூகேலேயும் சில யூனிவர்சிட்டிலாம் இருக்குது, அருமையாக இருக்குது. அங்கெல்லாம் படித்தாலே போதும், வாழ்வியலான யதார்த்தத்தை நிறையா விஷயம் புரிஞ்சிக்கலாம். ஓகே, சரி. யதார்த்த ரீதியாக எனக்கு கேஷ் தேவை அப்படின்னா தான் ஸ்டூடியோவில் தோது பார்க்குறதுக்கு தோதாக இருக்கும். ஓகே, சரி. இன்றைக்கு தகவல் போதுமானது. நன்று, வணக்கம், பாய்.